வணக்கம். நிறைவு விழா, மனம் நிறைந்த விழா. இரண்டு கைகளை, அதாவது உள்ளங்கைகளை அழுந்த தட்டுவது உடலுக்கும் மனதுக்கும் நல்லது, நலம் தரும் என அறிவியல் அறிஞர்கள், டாக்டர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு பெரிய அரங்கம். அதிக நேரம் கைத்தட்டுவோருக்கு பரிசு என அறிவிப்பு. கைத்தட்டும் ஓசை அதிகரித்து படிப்படியாக குறைந்தது. ஒருவர் மட்டும் தட்டும் ஓசை கேட்டது. அந்த திசையில் பார்த்தபோது இருக்கையில் இருக்கும் இருவர் இரு கைகளால் தட்டி கொண்டிருந்தனர். ஆம், ஒருவருக்கு வலதுகை மட்டும் இருந்தது, இன்னொருவருக்கு இடதுகை மட்டும் இருந்தது. இருப்பினும் நம்பிக்கையை இழக்காமல் ஒருவரை ஒருவர் நம்பி கைகள் இணைந்து தட்டினர், பரிசும் பெற்றனர். ஒருவர் முஸ்லிம், இன்னொரு பிராமின். ஒன்றுபட்ட இந்தியாவாக திகழ்ந்தனர். வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவாக மிளிர்ந்தனர். சகோதரத்துவ இந்தியாவாக விளங்கினர். நெற்கதிரில், அதாவது நெற்பயிரில் அரிசி உருவாகும் போது சரியானபடி பராமரிக்கப்பட வேண்டும். பராமரிக்கப்படவில்லை என்றால் அரிசி உருவாகாது. நெல்மணிகள் பதறாக போகும். நெல் பயிரில் அரிசி உருவாகும் பருவம் போன்றதுதான் மாணவ பருவம். சரியானபடி பராமரிக்கப்பட வேண்டும். கண்ணாடி முன் இருக்கும்போது தலை கலைந்திருந்தால் நாம் சரிப்படுத்திக் கொள்கிறோம். கண்ணாடியே நம்மை சரிப்படுத்தாது. கண்ணாடி பிறவற்றால் புற உருவத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம். அக உருவத்தை, அதற்கும் கண்ணாடி உள்ளது. உள்ளம் ஒன்றி அகத்தின் கண் நாடி பார்த்தால் மனதை உணரலாம், பார்க்கலாம். மனதை சரியானபடி பராமரிக்கப்பட வேண்டும். மனம் போனபடி மனம் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மனம் திரியும். தீயது தீ அது என உணர வேண்டும், உணர்த்த வேண்டும், செப்பனிட்டு கொள்ள வேண்டும். சுதந்திரமாக இருக்க விடுவதில்லை, கட்டுப்படுத்துகிறார்கள் என சிலர் சொல்கின்றனர். சுதந்திரம் இல்லை என இவைகள் சொன்னால், கரைகளாலும் அணைக்கட்டுகளாலும் என் சுதந்திரம் பாதிக்கிறது என நீர்நிலைகள் சொன்னால், நியதியில் வகுப்பது நிம்மதிக்காக அல்ல, நிலைமை சீர்குலையாமல் இருப்பதற்காக. கட்டுப்பாடு கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, தடுமாறி கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக. பாதை வகுத்திடு, பயணம் சுகமாகும். சுதந்திரம் பிறர் சுதந்திரத்தை கெடுக்காமல், காயப்படுத்தாமல், என்ன பிறவும் செய்யாமல் இருப்பது. வரையறுக்கப்பட்ட சுதந்திரம் வாழ்க்கை சுதந்திரத்தை வளமாய் நலமாய் இருக்க வைக்கும். படிக்க முடியல, படித்தாலும் மனசில் நிற்கலை, ஞாபகத்துக்கும் வரல, இப்படி சிலர் சொல்கின்றனர். அர்ஜுனனுக்கு மரத்தில் உள்ள ஓர் உயிரினத்தின் கண் மட்டும் தெரிகிறது. அம்பால் வீழ்த்திய பின்புதான் பறவை என தெரிகிறது. ஒருமுகப்படுத்தும் தன்மையால் நன்கு வில் பயிற்சி பெற்றதால் மட்டுமே சாத்தியமாகிறது. பயிற்சி பெறாத நம்மவர் சாதித்ததை சொல்கிறேன். நீர் நிரம்பிய ஏரி, மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அங்கே நம்மவர், அதோ பாருங்க, நீரில் மூழ்கி ஒரு பலகை வெளியே வருது, உடனே மூழ்குது. அந்த பலகையில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறது. அந்த கரும்புள்ளியை துப்பாக்கியால் சுடணும் என்று அங்கிருக்கும் ஒருவர் நம்மவரிடம் தெரிவித்த மேலும் சொன்னார். யாரும் இது வரைக்கும் சுடலை, இத்தனைக்கும் துப்பாக்கி பயிற்சி பெற்றவர்கள். நான் சுடட்டுமா